ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Servlet API ப்ரொவைட் பண்ணுற ஒன் ஆஃப் தி இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். Servlet Interface, அதாவது Servlet Interfaceனு ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுது Servlet API. ஸோ அந்த Servlet API எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எல்லா சர்வலெட்டுக்கு இப்போ எந்த சர்வலெட் நம்ம க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து காமனான பிஹேவியர் ஒன்று இருக்கும். அது வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த Servlet Interfaceோட ஒர்க்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு சர்வலெட் வந்து க்ரியேட் பண்ணுறோம், சர்வலெட் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இன்டெரக்ட் இல்லை டேரெக்டாக எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா அந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகாது. சரியா? அடுத்து வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நிறைய மெத்தட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அந்த சர்வலெட் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்து வந்து இதில் வந்து 5 வகையான இந்த Servlet இன்டர்ஃபேஸ் 5 வகையான மெத்தட்ஸ் வந்து வச்சுருக்கு, அதை ப்ரொவைட் பண்ணுது. அந்த 5ல் 3 வந்து லைஃப் சைக்கிள் மெத்தடு, இன்னும் 2 வந்து நான் லைஃப் சைக்கிள் மெத்தடு. அந்த 3 லைஃப் சைக்கிள் மெத்தட் என்னென்னா இனிஷியலைசேஷன், அதாவது இனிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சர்வீஸ் மெத்தடு, அப்புறம் டெஸ்ட்ராய் மெத்தட். இது 3 லைஃப் சைக்கிள் மெத்தடு, 2 வந்து நான் லைஃப் சைக்கிள் மெத்தடு. இந்த 3 இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே பார்த்துருக்கோம், முந்தின வீடியோலாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் ரொம்ப இதாக பார்த்துருக்க மாட்டோம். சர்வீஸ் மெத்தடு, இனிட் மெத்தட் மட்டும் நம்ம ஒரு ஃபுல்லாக பார்த்துருப்போம். அது என்னென்ன ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஒரு டிஸ்கிரைபாக பார்த்துருப்போம். நம்ம இதில் வந்து இனிட் மெத்தட் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இனிட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தடு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கிளாஸ் லோடர் வந்து சர்வர் கிளாஸ் வந்து லோட் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இனிட் மெத்தடில் தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இனிட் மெத்தட் வந்து வச்சுக்கும். ஓகேவா? அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அப்புறமேட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வர் எடுத்து இனிஷியலைஸ் பண்ணும். அதான் இதோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்து வந்து இந்த மெத்தடை வந்து த்ரூ அவுட் லைஃப் சைக்கிளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கால் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் வரும் பாருங்கள், அப்போ மட்டும்தான் இது கால் ஆகும். அது வந்து எது கால் பண்ணால் வெப் கண்டெய்னர் மூலிமா கால் பண்ணும். ஓகேவா? அடுத்து சர்வீஸ் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் வந்து சர்வீஸ் மெத்தடு. இது ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தடு. இது வந்து த்ரூ அவுட் லைஃப் சைக்கிளில் எத்தனை முறை ரெக்வஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மல்டிபிளாக இது வந்து இதாகும். இந்த மல்டிபிள் டைம் இது வந்து கால் பண்ணும். ஓகேவா? வெப் கண்டெய்னர் மூலிமா கால் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து இதோட யூசேஜ் என்னென்னா, இது வந்து வர இன்கமிங் ரெக்வஸ்ட் ஃபுல்லாகவே இதை ஹேண்டில் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சி விடும். அதான் இந்த சர்வீஸ் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்த டெஸ்ட்ராய் மெத்தட். இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தடு. இது எப்போனா த்ரூ அவுட் லைஃப் சைக்கிளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இதுவும் கால் ஆகும். இதை எப்போ இன்வோக் பண்ணுவாங்கன்னா, இதை எப்போ வெப்கண்டில் இன்வோக் பண்ணோன்னா, இப்போ சர்வரை ஸ்டாப் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம், இந்த ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த சர்வலெட் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து கால் ஆகிட்டு தேவையில்லாத விஷயத்த இதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சர்வலெட் வந்து ரிமூவ் பண்ணி விட்றோம். அதான் இந்த டெஸ்ட்ராயோட மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? அடுத்தது கெட் சர்வர் கான்ஃபிக். இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ ஜஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னா, அந்த சர்வலெட் ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். அதான் இதோட ஒர்க்கு. சிம்பிளாக பின்னாடி நம்ம இதை டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? பின்னாடி வர வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது கெட் சர்வலெட் இன்ஃபோ. இந்த மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, சர்வலெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சர்வலெட்டுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, இந்த இதில் சர்வலெட்னா என்ன, சர்வலெட் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதுக்கான மெத்தட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரியா? ஓகே, பாய்.